ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் ஓவர்லாட் ஆஃப் இன்சைட் அப்படிங்கிற மங்கோடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் ஏதாவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வரலாம் பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்? யூவும் சாங் ஜின்ஜியும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது யூவை காப்பாத்துறதுக்காக ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்திருப்பான். சாங் ஜின்ஜியோடைய அட்டாக்கை டிஃபீட் பண்ண பிறப்பு அந்த இடத்துக்கு கேபிட்டல் சிட்டியில் சார்ந்த நான் மட்டும் என்ன சொம்பையா அப்படின்ட்டு ஜான் சண்டைக்கு வரான். அவனை சமாளிக்கிறதுக்காக ஹீரோடி டீம்ல இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் மண்டையும் போயிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இதே நேரத்துல ஹீரோ டேய் அங்க என்ன பாத்திட்டு இருக்க, வா நம்மளுடைய சண்டையை ஆரம்பிப்போங்கிறான். ஆனா அவனும் டேய் உண்மையை சொல்ல போனா நான் மாறு விஷயத்துல இருக்கேன், எனக்கு இந்த மாறு விஷயத்துல இருக்க பிடிக்கல, என்னுடைய பலத்துல 30% உன்னால தாக்கு பிடிக்க முடியலன்னா என்னுடைய முழு பவரை உன்னால தாக்கு பிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவனுடைய இனமான கடவுள் இனத்திலேருந்து வந்ததை ரிவ்யூ பண்றான். இதோட தான் போன சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீன்ல டேய் வார்கார்டு நீ தாண்டா என் தங்கச்சியை கொன்ன, அதுக்கு பழி வாங்குற வகையில இந்த கிரேட் சியாவோடைய ஜீனியஸஸ் நான் போட்டு தள்ள போறேன்னு சொல்றான். இதே நேரத்துல என்ன கடவுள் இனத்துல இருந்து வந்தவன் உள்ள இருக்கானா, இவன் எப்படி உள்ள போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்ல இருக்காங்க. அதே நேரத்துல நம்மளுடைய யூவோடைய அப்பாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அவன் பயன்படுத்துறது சோல் நாக்கிங் டெக்னிக், இது கடவுள் இனத்துக்காகவே ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்ட ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் அவன் யூஸ் பண்ணியிருக்கான், இதனால சோலை அஃபெக்ட் பண்ண முடியும்ட்டு அவங்க எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கும்போது ரெட் கலர் ஹேர் மண்டைய குவாங்கோ மாநிலத்தோடைய ஹெட்டை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். டேய் என்ன தைரியம் இருந்தா கடவுள் இனத்தை கூட கூட்டு செஞ்சிருப்பன்ட்டு, அவன் கடவுள் இனத்துல இருந்து வந்திருக்கான்னு எனக்கே தெரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்றாரு அவரு. குய்யால டேய் என்னுடைய அரசருடைய கடைசி வாரிசு அவன், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு குய்யால உன்னை கொடூரமா கொல்லுவேன் அப்படின்னு ரெட் கலர் ஹேர் மண்டையா சொல்றான். டேய் முதல்ல நீ என்ன கொள்றதுக்கு பதிலாக உள்ள போய் அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி பண்றான்ட்டு அவரும் சொல்றாரு. ஷார்ட் கார்டும் வார் கார்டும் வந்து இறங்குறாங்க. டேய் இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வார் கார்டு பக்கத்துல அந்த ஸ்வாட் மாஸ்டர் கூப்பிட்டு ஸ்வாட் மாஸ்டர் ஹீரோ கிட்ட எத்தனை மியாஸ்மா பூச்சி இன்னும் இருக்குன்னு கேட்கிறாரு. அவன்கிட்ட எத்தனை இருக்குன்ட்டு எனக்கு தெரியாதுன்னு ஸ்வாட் மாஸ்டர் சொல்லிடுறாரு. ஏன்னா போன டைம் நடந்த சண்டையிலேயே ஏகப்பட்ட மியாஸ்மா பூச்சிய இழந்திருப்பான். இதுக்கு நடுவுல அந்த கடவுள் இனத்துல இருந்து வந்திருப்பான் இல்லையா, அவனை ஒரு 100,000 மியாஸ்மா பூச்சிய செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் பண்ண வச்சு அவனை போட்டு தள்ளலாம் ஈஸியான்ட்டு வார்கார்டு யோசிக்கிறாரு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே, எப்படி கடவுள் என்ன வெளியே வந்திருக்கோம், குகையில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கான்ட்டு வார்கார்டை பார்த்து ஷார்ட் கார்டு கேட்குறாங்க. இல்ல என்னுடைய உண்மையான உடல் அங்க இருக்கு, அதனால குகையில எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது, எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட பகுதியில தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், முக்கியமா போன் டெம்பிள்ல அப்படிங்கிறாரு. அவர் சொல்லும் போதே அந்த இடம் நடுங்க ஆரம்பிக்குது. தூரத்துல ஒரு மலை இருக்கும், அந்த மலையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு டெம்பிள் வருது, அதுதான் போன் டெம்பிள். அதுல இருந்து ஒரு பவர் ரிலீஸ் ஆகி எல்லா மாஸ்டரையும் அட்டாக்க ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல அந்த போன் டெம்பிள் இருந்து ஒரு ஈவில்னஸ் மாங்க் வெளியே வராரு. அவர் வரும்போதே ஏகப்பட்ட ஒருத்தவங்களை ஈவிலா மாத்துறதுக்கான அரக்கா வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டே உங்களை பார்த்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு அவரு. டேய் ஈவில் மாங்க் உனக்கு என்னடா இங்க வேலைன்ட்டு கத்தியை தூக்கிட்டு ஷார்ட் கட் கேட்கும்போது, டேய் என் பழைய நண்பர்களை பார்க்க வந்தேன்டா, அதோட இல்லாம என்னுடைய போதனைகள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையில்ல, அதனாலதான் அப்படின்னு அந்த மாங்க் வெள்ளத்தினமா சிரிக்கிறாரு. இதே நேரத்துல அந்த போதனையை கேட்ட மத்த மாஸ்டர் எல்லாருமே ஒரு ஹிப்னாட்டிஸ் நிலைமைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் யாரோ அந்த போதனைகளை புரிஞ்சுக்க நினைக்காதீங்கன்ட்டு வார்கார்டு ஒரு பவரை யூஸ் பண்ணி அவர்கிட்டேருந்து வந்த பவராலேயே சில பேர் அந்த ஹிப்னாசிஸ்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனா அந்த மாங்க் சிரிச்சுக்கிட்டே சில பேர் 99% இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் 2 வார்த்தைகள் சொன்னா போதும் அவங்க எல்லாருமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஆனா நான் போக விட்டாதானே அப்படின்ட்டு ஷார்ட் கார்டு அவர்கிட்ட இருந்த கத்தியை வச்சு யாராலையுமே அங்க போக முடியாத அளவுக்கு சின்ன சின்ன அட்டாக்கை யூஸ் பண்றாரு. நீ அந்த நினைவு சின்னத்து மூலயமா தாண்டா இங்க வந்த, முதல்ல அந்த நினைவு சின்னத்தை நான் போட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு நினைவு சின்னத்தை நோக்கி போறாரு. அந்த டைம் தான் வார்கார்டு ஷார்ட் கார்டு இருக்கிற இடத்துலயே இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அப்ப மற்ற சிட்டிங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கோன்ட்டு வார்கார்டு யோசிக்கிறாரு. சைடில் பார்க்குறாரு, எல்லா சிட்டிலேருந்தும் புகை வர ஆரம்பிச்சிருக்கோம். அவங்கவுங்க சிட்டிக்கு போக வச்சு அவங்கவுங்க சிட்டியை பாதுகாக்க சொல்கிறாரு. எல்லா ஆஃபீஸர்ஸுமே அவங்கவுங்க சிட்டிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் நான் கடல் பகுதியை பார்த்துக்கிறேன், நீங்கள் அதுக்கு பதிலாக என்னுடைய சீடனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு
சைடில் அந்த ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அதை வார்கார்டு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தவருக்கு ஷாக்கு. முதல்ல ஸ்க்ரீனை பாடுறான்ட்டு சொல்லும் போது தான் ஷார்ட் மாஸ்டருமே திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி அந்த கடவுள் என்னன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அவன் மண்டி போட்டு இருக்கான். அவனுக்கு நம்மளுடைய உதவி தேவையில்ல, அவனே எல்லாத்தையும் பார்த்துக்கவான்னு வார்கார்டு சொல்கிறாரு. அப்படியே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அந்த இடத்துல ஜான், ஷியோ நோஷுவான் அவங்க 2 பேத்தாலுமே எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது. உங்களை எல்லாத்தையும் நான் அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன், முதல்ல இந்த பியூட்டிஸ் டேந்து ஆரம்பிப்போமா? ஹாய் பியூட்டிஸ், உங்களுடைய சோலை கன்சியூம் பண்ணி நான் பவர் ஆக போகிறேன். த்ரெட் மூலயமா கட்டி போடப்பட்டு அவங்க கிட்டேருந்து சோல் எனர்ஜியை கன்சியூம் பண்ணலான்ட்டு அவன் நினைக்கிறான். இதே நேரத்தில் அப்பா முன்னாடி ஒரு நல்ல குவாலிட்டியில் மீட் இருக்கு, எனக்கு இதை சாப்பாடு தரீங்களா அப்படிங்கிறா உள்ள நயன். இல்ல, நான் உனக்காக வேற ஒண்ணு ஏற்பாடு பண்றேன், அது வரைக்கும் அமைதியா இரு. இந்த போட்டியில நான் நயன் மியாஸ்மா பூச்சியை பயன்படுத்த மாட்டேன்ட்டு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால இப்ப என்னால நயன் மியாஸ்மா பூச்சியை யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நான் யூஸ் பண்ணாலும் கூட அவன் மற்றவங்க மேல இருக்க அந்த சோல் டெக்னிக் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அவங்க உடம்புல இருந்து சோலை கன்சியூம் பண்ணாலும் பண்ணிடுவான். இதை நான் நிதானமாக தான் கையாளணும். ஐஸ் ஆஃப் நத்திங்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல ஹீரோ யூஸ் பண்றான். இதனால அவனுடைய உண்மையான பேரு, அவனுடைய லெவல் என்ன, அவன் என்ன ரேஸ்லேருந்து வந்திருக்கான், ரேஸில் எந்த தரவரிசையில் இருக்கான்னு சொல்லிட்டு சில டீட்டெயில் ஹீரோவுக்கு கிடைக்குது. என்ன கடவுள் ரேஸா அப்படின்ட்டு பண்டைய கடவுளுடைய சடலத்தை யோசிச்சு பார்க்குறான். அந்த உடம்புலேருந்து நிறையா பிளட்டை பீட்டில் குடிச்சிருக்கும். அந்த பீட்டில்கிட்ட, ஹே பீட்டில், அந்த ரத்தம் அவங்கிட்ட இருக்கான்ட்டு கேட்கும்போது, இல்லைப்பா நான் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டேன், நான் வேணா என் உடம்புலேருந்து அந்த ரத்தத்தை பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய உடம்புலேருந்து ரத்தத்தை பிரித்து ஹீரோக்கு தரான். நார்மலாக அந்த பண்டைய கடவுளுடைய ரத்தத்தை குடிக்கும் போது நிறைய சைடு எஃபெக்ட் ஏற்படும். பட் பீட்டில் உடம்புலேருந்து பியூரிஃபை பண்ணப்பட்ட பிளட்டை சாப்பிட்றது மூலமா அதிகமாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படாது. சூப்பரா, அப்போ இன்னும் கொஞ்சம் கூட சேகரிச்சு வைக்கின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு அந்த ஒரு டிராப் பிளட்டோடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் உடம்புலேருந்து பவர் ஓவரா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அதனால அந்த கடவுள் இனத்துலேருந்து அவன் போட்ட ப்ரெஷரை தாண்டி ஹீரோ எழுந்துச்சு நிற்கிறான். இவன் எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறான்ட்டு அவன் ஒரு பக்கம் ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோ சவுண்ட் பேரியரை கிரியேட் பண்றான். இதனால உள்ள பேசுற விஷயம் வெளியே கேட்காது. டேய் என்னடா சவுண்ட் பேரியரை போடுற, நான் அடிக்கிற அடியில நீ கதறத வெளியே இருக்கிறவங்க கேட்க கூடாதுன்ட்டு இந்த பேரியரை போடுறியான்ட்டு அவன் கேட்கிறான். அதுக்கு பதிலா, டேய் ஷூவான், நான் போட்ட பிளான நீ மொத்தத்தையும் கெடுத்துட்ட அப்படின்னு ஹீரோ சொல்றான். இது கேட்டுட்டு பறந்துட்டு இருந்தவன் கீழே இறங்கி, யாரா நீ, என் பேர் இப்படி உனக்கு தெரிஞ்சிச்சுன்ட்டு ஹீரோட்ட கேட்குறான். ஹே, நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையான்னு சொல்லிட்டு ஹீரோ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ கடவுள் இனத்துலேருந்து வந்திருப்பா இல்லையா, அவனுக்கு ப்ரெஷர் ஏற ஆரம்பிக்குது. இவங்கிட்டேருந்து வர ப்ரெஷர்னால நகர கூட முடியலையே அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும் போது, நீ கடவுள் இனத்தை இப்ப கட்டி எழுப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த ரேஸ்லேருந்து வந்தவன், நீ 16வது இடத்துல தான் இருக்க. அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து உனக்கு தெரியலையானு ஹீரோ கேட்குறான். என்ன ரேங்கிங் சிஸ்டமா, இதை பார்த்திலாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கா? அப்போ என்னுடைய எல்டருக்கு ஈக்குவலா தான் இருப்பான், இல்ல அதை விட டாப் ரேங்க்ல இருப்பான். டே கொய்யால, நான் இது வரைக்கும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணலான்னு பார்த்தா நீ நடுவில் பூந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்ட. நான் கொல்ல போறேன் அப்படின்ட்டு ஹீரோனுடைய ப்ரெஷரை ரிலீஸ் பண்றான். அந்த கடவுள் இனத்தை சார்ந்தவனால நகர கூட முடியல, அந்த அளவுக்கு ப்ரெஷர் அவன் மேலே ஏற்படுது. சீனியர் என்னை மன்னிச்சிருங்க, அதோட இல்லாமல் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து தான் வந்திருக்கோம், நம்ம 2 பேரோட நோக்கமும் ஒன்று தானே அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோ இப்போ எதுக்காக இந்த ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கான்னா, ஹீரோ அவனை அட்டாக் பண்ணலாம். அப்படி அட்டாக் பண்ணும்போது அவனுடைய சோல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஏதாவது மற்றவங்களுக்கு பிரச்சனை உருவாக்கிடுவானவன் தான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ள இருக்கிற நயனும், அப்பா எனக்கு பசிக்குது அப்படின்னு ஹீரோட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. இதே நேரத்துல ஹீரோ என்ன சொல்றான்னா, சரி நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், என்னுடைய வேலை முக்காவாசி முடிஞ்சிருச்சு, நீ வேற உன்னுடைய ஐடென்டிட்டிய வெளியே தெரியப்படுத்திட்ட, இப்போதைக்கு நீ என்னுடைய கான்சியஸ் வேர்ல்டுக்குள்ள போயிடு, நான் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த குகைக்குள்ள போய் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சீனியர் உங்களுடைய கருணைக்கு நன்றி, இந்த கருணையை நான் குகைக்குள்ள போன வரப்போ நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஹீரோவோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த கடவுள் இனத்துலேருந்து வந்திருப்பா இல்லையா, அவனை கான்சியஸ் வேர்ல்டுக்குள்ள அனுப்புறான். அனுப்பின உடனே, நயன் இனிமேட்டு உன்னுடைய வேட்டை தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு சிரிக்கிறான். உள்ள நயன் முன்னாடி தான் அந்த கடவுள் இனத்தை சேர்ந்தவன் வந்திருக்கான். ஆமா, இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கவங்களெல்லாம் பார்த்துட்டு அவன் ஷாக்ல இருக்கும்போது, மாஸ்டர் நீங்க டைமிங்க்கு சாப்பாடு கொடுக்கறதா எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது அப்படின்னு நயன் சொல்லிட்டு வில்லத்தனமா அவனை பார்த்து சிரிக்கிறா.
உண்மையான ஃபார்ம் எடுத்து அவனை சாப்பிட்டுறா. அப்படியே வெளியே காட்டினா நம்ம ஹீரோ அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. அப்படிங்கும்போது ஜான் ஆரஞ்சு கலர் மண்டேன் இதை பார்த்துட்டு கொய்யாத சாங் ஜிஞ்சியே மண்டி போட வச்சிட்டான். யார்டா சாமி அப்பேற்பட்ட பவரை கொண்டு வந்தா ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, இவன் பெரிய ஆளா தான் இருப்பான் போலின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஷாக்ல ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பாராட்டுகள் தான், நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹீரோ புகழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் கேபிட்டல் சிட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க இல்லையா ஒரு டீமா, அவங்க வந்துட்டு பாஸ் இப்போதான் ஹீரோ வீக்காக இருக்கான், இவனை போட்டு தள்ளிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துடலாமான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே வாயம் முடுங்கடா, அவனெல்லாம் இப்போல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், போட்டி டைமிங்கில் பார்த்துக்கலான்ட்டு ஜான் சொல்கிறான். இதை கேட்டு அவங்களும் ஓகேன்னு ஆயிடுறாங்க. இப்போதைக்கு யாரும் நம்ம கூட சண்டைக்கு வரல, அதனால கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், வாங்க யாராவது பார்பிக்யூ சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அடுத்த சீனை காட்டினா ஹீரோ ஜான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் அதிகமாகவே சாப்பிட்றான். ஹீரோனுடைய இன்னும் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு அவனுடைய லெவலை செக் பண்ணும்போது 39லேருந்து 48க்கு ப்ரொமோட் ஆயிருக்கான். கிட்டத்தட்ட 9 லெவல் ஸ்ட்ரைட்டா இன்க்ரீஸ். இதே அளவில் தான் 9மே இருக்கா. அந்த டைம் அப்பா நான் தான்ப்பா அவனை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கும் போதே அவ வாயில அந்த கடவுள் எழுத்தை யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா சில்க் த்ரெட், அந்த சில்க் த்ரெட் பல்லுல படுது. அந்த பல்லுல இருந்து அந்த நூலை வெளியெடுக்கும் போது என்ன சில்க் த்ரெட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சில்க் த்ரெட்டை அப்ரிஷியேட் பண்ணி பார்க்குறான். இந்த சில்க் த்ரெட் மூலயமா ஒருத்தவங்களுடைய சோல் பவரை கன்சியூம் பண்ணி ஆப்போனண்ட் அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்ட்ராங்கா மாறுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் சொல்லுது. இன்னும் நிறைய டீட்டெயில் சொல்லும் போது சரி இதை யூஸ் பண்றதுக்கு அதிகமான சோல் பவர் கொடுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இது டிவைன் ட்ரீட்டை விட்டுருவோம், அது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே டிவைன் ட்ரீயே வந்து அந்த த்ரெட்டை வாங்கிட்டு போகுது. என்ன அதுக்குள்ளேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல இருக்கும்போது என்ன அதுக்குள்ளேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த ட்ரீ கிட்ட எப்பப்பெல்லாம் சோல் பவர் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த ட்ரீ ஒரு ஃப்ரூட்டை தயாரிச்சு எனக்கு கொடுக்குதுன்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு ஏத்த மாதிரியே ஹீரோக்கு 3 ஃப்ரூட் ஹீரோக்கு கிடைக்குது. ஃப்ரூட் வந்து கிரீன் கலர், இது மூலமா ஹீரோடைய ரெக்கவர் ஸ்பீட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அடுத்தது ப்ளூ கலர் ஃப்ரூட் 2 கிடைச்சிருக்கு. இதனால ஜாப்பை எழுப்புறதுக்கு அதாவது ஜாப்பை சேஞ்ச் பண்றதுக்கு உதவக்கூடிய ஃப்ரூட்டுங்க இந்த 2ம். ஏன்னா ஜாப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃப்ரூட்லாம் இருக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்டேட்டஸ் ஸ்பிளிட்லாம் பார்க்குறான். அது எல்லாமே கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கு. சரி கூடிய சீக்கிரம் நான் 3வது ஜாப்பை எழுப்புறதுக்கான வேலையை தொடங்கணும், இந்த போட்டி முடிஞ்சு வரப்பு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அந்த இடத்த கட் பண்ணா நம்ம கடவுள் இனத்தை சேர்ந்தவன் வெளியே வந்திருப்பான் இல்லையா, அதை ஒரு ஸ்கிரீன்ல ஒருத்தவங்க பார்த்துட்டு இவன் வந்துட்டானா அப்போ அந்த சின்ன சின்ன கிரேட் சியாவோடைய சின்ன சின்ன லெஜண்ட்ஸை இவன் பார்த்துக்குவான். அடுத்தது நமக்கு தலைவலியா இருக்கிறது 3 பேரு. பார்கார்டு அவருடைய குளோன் தான் வந்து சண்டை போடுது, அதுவும் வேற வேற இடத்துல சண்டை போடுறதுனால நம்மள கண்டுக்க மாட்டாங்க. அடுத்தது ஸ்வாட் கார்டு, அவர் அந்த வயசான ஈவில் மாங்க் கூட சண்டை போட போயிட்டாரு, அவரால் நமக்கு பிரச்சனை வராது. அடுத்தது அந்த ட்ரீம் கேர்ள் 1 மணி நேரம் தான் தூங்கிட்டு இருப்பா, அதுக்கப்புறம் தான் எழுவா, இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்ட்டு அந்த உருவம் சொல்லுது. அந்த உருவம் ஹூடி போட்டிருக்கோம், அது கயிற்றப்பதான் காட்டுறாங்க, அது ஒரு பொண்ணு. இப்போ இவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோடைய சிட்டியான ஜியான்லான் நகரம் தான். ஏன்னா அந்த சிட்டியில ஒரு விரிசலை ஏற்படுத்தி அதுல இருந்து பண்டைய கடவுளை எழுப்புறதுதான் இவங்களுடைய பிளானு. ஏன்னா அதுதான் ரொம்பவும் கம்மியான லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இந்த சிட்டியை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான்ட்டு யாராலுமே கெஸ் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் ஹீரோடைய சிட்டியை மெயின் டார்கெட்டை எடுத்துக்கிட்டு மற்ற சிட்டி எல்லாத்தையும் மேலோட்டமா அட்டாக் பண்ண இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த பண்டைய கடவுளை எழுப்புறது மூலயமா இவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹியூமன்ஸோடைய ரத்தம் பியூரிஃபை ஆகி முழுமையான கடவுள் இனத்திலேருந்து வந்தவங்க கடவுள் இனத்திலேருந்து வந்தவங்களா ஆகுவாங்க. அதனாலதான் இவங்க இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சொன்ன உடனே மற்ற கடவுள் இனத்திலேருந்து வந்தவங்க எல்லாருமே கோஷத்தை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க, நம்ம பியூர் பிளட்டா மாற போறோம்னு சொல்லிட்டு. இதே நேரத்துல நம்ம ஹீரோடி சிட்டியான ஜியானான் சிட்டியை காட்டுறாங்க. அந்த சிட்டியில சொர்ணாக்காவும் அங்கிள் ஜியும் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. மற்ற சிட்டியில எல்லாத்துலயுமே போர் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம சிட்டில இன்னும் வரல, மேக்சிமம் வராதுன்னு நினைக்கிறேன், இல்ல நம்ம எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு சொர்ணாக்காவும் அங்கிள் ஜியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல அங்கிள் ஜி லாஸ்டா
சியாவோ டோர்னமெண்ட்ல நம்ம ஹீரோ 3வது இடத்த பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் கிடைச்சது. இப்போ அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருப்பானான்னு சொல்லிட்டு அங்கிள் ஜி யோசிக்கிறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிப்பான்னு சொல்லிட்டு சொர்ணாக்கா பேசிட்டு இருக்கும் போதே ஜியான் சிட்டி பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கிள் ஜி திரும்பி பாக்குறாங்க. தூரத்துல ஏகப்பட்ட பிளாஸ்ட் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கிள் ஜியோட டீம்மேட்ஸ் எல்லாம் வந்துட்டு, அங்கிள் ஜி வெளியே இருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் உள்ள வர மாட்டேங்குது, உள்ள இருந்து எதுவும் போக மாட்டேங்குது, டெலிபோர்டேஷன் டிவைஸும் யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய டீம்மேட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, என்னது இது, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, அப்படின்னா மெயின் டார்கெட்டே நம்மளா இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஜி ஒரு கெஸ் பண்றாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சிட்டி ஆபத்துல இருந்தாலும் நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நீ வந்துட்டு மக்களை ரெஸ்கியூ பண்ற வேலையை ஆரம்பி, நீ வந்துட்டு மற்ற ஹண்டர்ஸை தயார்படுத்து பீஸ்ட் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு, நீ வந்துட்டு நம்ம சிட்டியோடைய டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை செயல்படுத்து, ஃப்ரண்ட் லைன்ல நின்று வர பீஸ்ட்டை தடுக்க ட்ரை பண்றேன்ட்டு அங்கிள் ஜி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு சண்டைக்கு போறாரு. இதே நேரத்துல ஹீரோடைய போட்டியும் முடிஞ்சிருது. ஹீரோ அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியே வரான். வெளியே வந்தோடனே என்ன இங்க யாருமே இல்ல, ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே பேசிட்டு வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம வார்கார்டு வராரு. இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்வாட் மாஸ்டர் என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. ஆனா என்னுடைய ஒரு பின்பத்தை நான் இங்க விட்டுட்டு போறேன், நம்மளுடைய ஷியாவோ கான்டினென்ட் கொஞ்சம் பிரச்சனையில இருக்கு சொன்னதை கேட்டு அப்போ ஸ்வாட் மாஸ்டர் எங்க போனாருன்ட்டு கேக்குறான் ஹீரோ. அவர் வந்துட்டு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில இருந்து வரக்கூடிய பீஸ்ட் வேவ்ஸை தடுக்க போயிருக்காரு. இது கொஞ்சம் ஆபத்தான சுச்சுவேஷன் தான், ஆனா உன்னுடைய நகரமான ஜியான் சிட்டி ஆபத்துல இருக்கு. எங்களுடைய குழு ஆபீசர்ஸ்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, ஜியான் சிட்டி கடைசி இடத்துல இருக்கறதுனால அதை அப்படியே விடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மற்ற சிட்டி தான் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய சிட்டி. அந்த சிட்டில ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதுன்னா ஒரு மிகப்பெரிய பேரழிவு சியாவோ இடத்துல ஏற்படும். அதனாலதான் இந்த ஒரு முடிவை கருணே இல்லாம நாங்க முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு வார்கார்ட் சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ கட்டுப்பாக்குறான். உண்மையான டார்கெட் ஜியான் சிட்டியா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க ஹீரோ கேக்குறான். இதை கேட்டுட்டு இருக்கலாம், மேபி இல்லாமலும் இருக்கலாம், அதை எங்களால ஷூரா சொல்ல முடியாது சொல்றாரு. இதை கேட்டுட்டு அங்கிள் ஜி அங்கதானே இருக்காரு, ஏதாச்சும் ரெஸ்கி டீம் போயிருக்கான்னு கேட்கும் போது இல்ல போகல அப்படின்ட்டு வார்கார்டு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இல்ல, என்னுடைய கிரேட் சியாவுல இருக்கக்கூடிய எல்லாருமே எனக்கு முக்கியம்தான், அதை விட எனக்கு ரொம்பவும் முக்கியம் என்னுடைய சிட்டி, அதுல இருக்க மக்கள் தான், நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய 9 மியாஸ்மா பூச்சியை ரிலீஸ் பண்றான். இதை கேட்டுட்டு கூட இருந்த டீம்மேட்ஸ் எல்லாருமே நீங்க எங்க உயிரையே காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம்னு சொல்லிட்டு சில பேர் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரஞ்சு கலர் மண்டியன் ஜான் இவங்க எல்லாருமே ஹீரோ பக்கம் நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகும்போது அங்க இருக்கிற பீஸ்ட் வேவ் எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸ்லாம் இருக்கு, அங்க போனீங்கன்னா நீங்க சாவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ட்டு வார்கார்டு சொல்றாரு. சில பேர் பீஸ்ட் வேவுக்கு பயந்து நிறைய பேர் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஜான் வச்சு கலாய்க்கிறான், கோய பசங்களா ஓடுங்கடா அப்படின்ட்டு. போனவங்க போட்டோம். வார்கார்டு சரி போக தயாரான்னு ஹீரோட்ட கேட்கும் போது எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிக்கிறதுக்கு தயார்னு ஹீரோ சொல்றான். இன்னொரு பக்கம் நான் மனித சக்கரவர்த்தியோட வழித்தோன்றல், அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு ஜான் சொல்றான். தாத்தா இந்த போரை பயன்படுத்தி என்னுடைய ஆவி ஆற்றலை உச்சத்துக்கு கொண்டு போக போறேன்னு ஆரஞ்சு கலர் மண்டையை சொல்றான். மேஜிக் சிட்டியில யாரும் கோகங்க கிடையாதுன்ட்டு யூவும் சொல்றான். எத்தனை மான்ஸ்டர் வந்தாலும் சரி 2ல் 1 பார்த்துடுறான்ட்டு ஹீரோ பக்கத்துல இருக்காங்க எல்லாருமே சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சூப்பர் தங்க பசங்களா, இப்படிதான் என்னுடைய கிரேட் சியாவோவில் இருக்குன்னு நான் ஆசைப்பட்டேன். இங்க மொத்தமா 10 பேர் இருக்கீங்க, இந்த 10 பேரும் தான் டியான்யான் டோர்னமெண்ட்ல டாப் 10 பிளேஸை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு வார்கார்டு சொன்னதை கேட்ட உடனே பயந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த டைம் வார்கார்டு அந்த டாப் 10 இடத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பிரேஸ்லெட்டை அவர் தராரு. நீங்க என்னதான் டாப் 10 இடத்துக்குள்ள வந்தாலும் சரி, அதுல யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தீர்மானிக்கணும் இல்லையா, நீங்க இந்த போர்ல நடந்துக்கிறத பொறுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் கொடுக்கப்படும்ட்டு அந்த சிட்டிக்கு போறதுக்கான போர்ட்டல திறந்து விடுறாரு. தம்பிகளா நான் உங்களுக்கு திருப்பியே சொல்றேன், அங்க போனா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, நீங்க போறதும் போவதும் உங்க பொறுப்புன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முன்னாடி எவனுமே இல்ல, எங்கடா போனீங்கன்ட்டு வார்கார்டு ஷாக் ஆகும்போது தாத்தா என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அவனுடைய பேரன் கேட்கறான், சும்மா சும்மா இப்படி அருவ போடாதீங்க ஓல்டு மேன் சொல்லிட்டு ஜான் சொல்லிட்டு அந்த போர்ட்டலை நோக்கி போறான். இதை கேட்டுட்டு, டேய் என்னுடைய ஃபைட்டிங் எபிலிட்டிலாம் நீ பார்த்திருக்கியாடா, ஒய்யார நீங்க தப்பி போச்சு வாங்கடா, உங்களை அந்த குகைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உங்களை வச்சு செய்யறேன். ஆனா பரவாயில்லப்பா, பசங்க எல்லாருமே தைரியசாலியா இருக்காங்கன்ட்டு வார்கார்டு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இதே நேரத்துல மத்தவங்க எல்லாம் போயிருக்க மாட்டாங்க இல்லையா, அச்சோ டாப் 10 பிளேஸுக்கு வரல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதிக்கிட்டு இருக்கும்போது, டேய் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நமக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்கு, அவங்க செத்துட்டா நம்ம டாப் 10 போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த இடத்த கட் பண்ணா கிழக்கு கடல் பகுதியை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அங்க சிங்கும் ஸ்வாட் மாஸ்டரும் தான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரலாறுல இல்லாத அளவுக்கு பீஸ்ட் வேவ் வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, இது என்ன தஸ்தர்படுறதுக்கான வேலை மாதிரி எனக்கு தோணுதுன்ட்டு ஸ்வாட் மாஸ்டர் சிங்கிட்ட சொல்றாரு. இதை கேட்டு, என்ன ஏதோ ஒண்ணு மறைக்கிறதுக்காகவா, என்னவா இருக்கும்ட்டு சிங்கம் கேட்கிறாரு. சுஜியான் நகரம்ட்டு ஸ்வாட் மாஸ்டர் சொல்றாரு. என்ன சுஜியான் நகரமா? சுஜியான் நகரம் ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அந்த சிட்டிக்காக இவ்வளவு பெரிய போர் நடக்குமா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அந்த நகரம் ஒரு மூலையில இருக்கு, அதுக்காக இம்மாம் பெரிய பீஸ்ட் கட்ட விடணுமா என்ன? அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட நோக்கம் எதுவா வேணாலும் இருக்கட்டும், அது தடுக்கிறதா நம்மளுடைய வேலை. அதோட இல்லாம அந்த சிட்டியை காப்பாத்துறதுக்காக வார்கார்ட் ஜியான்சனுடைய குரூப்பை அங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு சிங்கு சொல்றாரு. இதை கேட்டு, டேய் அந்த பிளாஸ்டர் கிட்ட நான் அதை சொல்லக்கூடாது நான் சொன்னேன், அதை மீறி அவனை அனுப்பி வச்சிருக்காங்க. அதோட இல்லாம ஒரு மாணவனை இழக்கிறதே எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கிற நிலைமையில 2 மாணவனை இழக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றானே, அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்வாட் மாஸ்டர் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக போறாரு. நீ ஒன்னும் கவலைப்படாதரா, ஜியான்சன் மட்டும் போல ஆரஞ்சுக்க மாட்டேன், ஜான் இவங்க எல்லாருமே தான் போயிருக்காங்க, அவங்க எல்லாரும் பாத்துக்குவாங்க, நம்ம இந்த இடத்துல இருந்துதான் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பீஸ்ட் அப்பேர் ஆகுது. இதை பார்த்துட்டு, நீ அதை சீக்கிரமா கொல்லணும், அப்படி கொல்லணும்னா இந்த இடம் டிஃபெண்ட் உடைக்கப்படும், அப்படி உடைச்சதுன்னா கிரேட் சியாவுல இருக்க எல்லாத்துக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சிங் சொல்லும் போதே, டேய் நீ ரொம்ப கடுப்பேத்துறன்னு சொல்லிட்டு டிவைன் பிரேக்கிங் ஸ்லாஷை யூஸ் பண்ணி இந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண போறாரு ஸ்வாட் மாஸ்டர். இதே நேரத்துல சுஜியா நகரம் பீஸ்ட் வேவ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பேரியர் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த பேரியர் ஒரு பக்கம் உடஞ்சிருக்கும், அதை சரி செய்யறதுக்காக அந்த சரி செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு டைம் வாங்கி கொடுக்கறதுக்காக பட்டாலியன்ஸை நிறுவப்படுது. இந்த லைனை தாண்டி வந்தா நீங்க தடுங்க, இந்த லைனை தாண்டி வந்தா நீங்க தடுங்கன்னு சொல்லிட்டு மக்களை ரெஸ்கியூ பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல டிவைன் பிரேக்கிங் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு அங்கிள் ஜி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ரெட் லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு கிக் பவரை யூஸ் பண்ணி சொர்ணாக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது, ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து பின்னாடி காக வளர்த்துறான்ட்டு ப்ளூ கலர் ஹேர்மன் பொண்ணு சொல்றான். அதனால தடுக்க முடியாதுன்ட்டு அவன் சொல்லும் போது ஒரு ஆரோ வந்து அந்த பீஸ்ட்டை அட்டாக் பண்ணி தள்ளி விடுது. வேற யாரும் இல்ல, ஆரோஸ் யூஸ் பண்ணுவான் இல்லையா, அவன் தான் அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். டேய் நல்லா பாடுறா, நல்லா பார்க்கலாம்னா அப்புறம் நைட் வாட்ச் அப்படிங்கிற விஷயமே இருக்காது அப்படின்னு சொல்லும் போது, அப்பெல்லாம் பேசாதீங்க, ஜியான்சன் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய நைட் வாட்ச் என்னைக்குமே மறையாதுன்ட்டு அவன் சொல்றான். இப்போ வரைக்கும் பேரியருக்கு வெளியே 9 பேய் காகங்கள் 3 ராட்சச குரங்குங்க இருக்கு. இந்த பேரியர் எப்போ உடையுதோ ஒரு 3 அணிகுண்டு வந்து அது மொத்தத்தையும் அழிச்சிரும். அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்குன்னு சொல்றான். சூப்பரா தம்பி, நம்ம நைட் வாட்ச்ல சேரும் போது ஒரு குறிக்கோளோட வந்தோம் தெரியுமா, அதை இப்போ சொல்றோம். நம்ம பேர் புகழுக்கெல்லாம் ஆசைப்படாம நம்மளுடைய மக்களை காப்பாற்றுறதுக்காக முன்னாடி இன்னும் சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு நைட் வாட்சில் இருக்கவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஃப்ரண்ட் லைன்ல நின்று அங்கே வர பீஸ்ட் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க எல்லாமே டாக்டிக்ஸ் போட்டு அட்டாக் பண்ணாலும் ப்ளூ கலர் பொண்ணு வந்துட்டு ஒரு இடத்த பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல 6வது நாளையில இருக்கக்கூடிய ஒரு குரங்கு பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுது. இது அந்த குரங்கு பீஸ்ட் பிரம்மாண்டமா இருக்கிறதுனால என்னதான் இவங்க தடுக்க ட்ரை பண்ணாலும் பின்னோக்கி தள்ளப்படுறாங்க. அவங்களுமே சண்டை போட்டு டயர்டா இருந்ததுனால தடுக்க முடியல, திருப்பியும் அட்டாக் பண்ண முடியல. இதே நேரத்துல அந்த மாஸ்டரும் அவங்களை அட்டாக் பண்ண வரும்போது, அவ்வளவுதானே என்னுடைய கதை, ஜியான்சன் இடத்த பிடிக்கிறத என்னால பார்க்க முடியல, ஆனா என்னுடைய டிவைன் பிரேக்கிங் ஸ்லாஷ்ல நான் அடுத்த கட்ட நிலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த மாஸ்டருடைய தலை துண்டா போகுது. அந்த இடத்துக்கு ஜியான்சன் வந்துட்டான். அங்கிள் ஜி நீங்க பேரியருக்குள்ள போய் ஹீல் ஆயிக்கோங்க, இது என் கிட்ட விட்டுருங்கன்னு ஹீரோ சொல்றான். டேய் இது உண்மையுமே நீதானா ஜியான்சன், நீ ஏன்டா இங்க வந்த, இது ஒரு பீஸ்ட் வேவ்டா, நீ கண்டிப்பா சித்துருவடா, எதுக்கடா இங்க வந்தன்ட்டு அங்கிள் ஜி கத்துறாரு. ஷியோவா ஃபேமிலியை போட்டதுனால மட்டும்தானே உங்களுக்கு தெரியும், அது எப்படி போட்டதுனால உங்களுக்கு தெரியாதுல, வெளியே பாருங்கன்னு ஹீரோ சொல்றான். அவங்களும் பாக்குறாங்க, அங்க இருக்க பீஸ்டுங்களை எல்லாத்தையும் 9 மியாஸ்மா பூச்சிகள்லாம் சாப்பிட ஆரம்பிக்குது. என்ன இதுதான் பேரை கொண்டு வந்த அந்த 9 மியாஸ்மா பூச்சிகளான்னு சொல்லிட்டு அங்கிள் ஜி சொன்னாக்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.